ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சும்மா நம்ம வீட்டில் மினி விளாக் எடுத்தேன், அதை தான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலையில் இடியாப்பம் வாங்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அன்றைக்கி உடம்பு சரியில்லை. சரின்னு சொல்லிட்டு இடியாப்பம், தேங்காய் பால், அது கொஞ்சம் குருமாலாம் கொடுத்துருந்தாங்க. காலைல அதை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் துணி துவைக்க வேண்டியதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு காலையில் முடிச்சாச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடைக்கு போனேன். இந்த முலாம்பழம் பாருங்கள், கிரணிப்பழம் முலாம்பழம் 1 கிலோ 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பழம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டாச்சு. நாங்கள் இந்த 2 தான் இருக்குது, அதை காட்டுறேன். தேங்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபா. 1 கிலோ 70 ரூபான்னு சொல்லி ஒரு தேங்காய் வாங்கினேன். அப்புறம் இன்றைக்கி மாவு இல்லை, சரி இன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு பாக்கெட் 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடை, டீ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஆரம்பிச்சிருப்பாங்க போல், நாங்கள் பார்க்கல. நேற்று வந்து ஒரு டீ 1 ரூபா தான். பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக, சரியான கூட்டம். இன்றைக்கி நாங்கள் போனோம். இன்றைக்கி வந்து 5 ரூபா. இன்னிலேருந்து 5 நாளைக்கு 5 ரூபா ஒரு டீ. 5 ரூபா டீ பாய். சரி போய் குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரிஞ்சு சிப்ஸு, பப்ஸு, ரோலு, சிக்கன் ரோல், எக் ரோல் எல்லாமே இருந்தது. குட்டீஸ் அண்ணன் பிள்ளையில் கூப்பிட்டு போயிருந்தேன்னா, சரி அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னென்ன பிஸ்கட் வாங்கிட்டேன்னு. இந்த பிஸ்கட் வந்து ஒன்று 5 ரூபாவாம். குட்டீஸ் இதை பார்த்தோன்னே அத்தை எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிச்சுங்க. சரி அவங்க 2 பேருக்கும் இதை வாங்கி கொடுத்தேன். இங்கே பாருங்கள், வீடியோ எடுக்கும்போதே கை வருது, எனக்கு கொடுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் பொண்ணு குட்டி போய் எடுத்துக்கிட்டு இருக்கா. எடுக்கும்போதே கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கா. இது பாருங்கள் ராகி பிஸ்கட்டு, பேரெல்லாம் எனக்கு தெரியல. இது என்னமோ மேங்கோ பிஸ்கட்டா. பாருங்கள் மேங்கோ பிஸ்கட்டு. இது என்ன தெரியல, கோகோனட் பிஸ்கட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கோகோனட் பிஸ்கட்டு, சால்ட்டு பிஸ்கட்டு அப்படின்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சரி டேஸ்ட்டுக்கு எல்லாத்துலேயும் ஒன்று கொடுப்பா, பார்க்கலாம், நல்லா இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்தாங்க எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா, அவளுக்கு கொடுக்கலாம், டேஸ்ட் பார்க்கட்டும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சுமாராக இருக்கு. என்ன இப்படி சொல்ற? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் மகாராம்ஸ்ன்னு சொல்லி எங்கள் கடை பேக்கரி, அங்கே வந்து போன மைசூர் பாக் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. மைசூர் பாக் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ போன தடவை போனப்போ மைசூர் பாக் வாங்கணும். இப்போ இந்த டீ கடையில் போய் டீ குடிச்சிக்கும் போது என் ஹஸ்பண்ட் பார்த்தாரு, இப்போ லட்டு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு. கடைசி நாளாக இன்றைக்கி தானா. சரி இன்றைக்கி லட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க, வா போய் லட்டு வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் லட்டு வாங்கலான்னு போனேன். எனக்கு எப்போவுமே இந்த பாசிப்பருப்பு உருண்டை பிடிக்கும் ரொம்ப. அப்புறம் இது ரவா லட்டு, இது வந்து ரவா லட்டு, இது வந்து பாசிப்பருப்பு உருண்டை, இது வந்து லட்டு. எங்கள் அண்ணன் பிள்ளைங்க 2ம் பார்த்துட்டு மோத்தி லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மோத்தி லட்டு, ஒரு கீ லட்டா, இது வந்து கீ லட்டா, கீ லட்டு இருக்குது, அதையும் வைக்கவா சார் அப்படின்னு கேட்டாங்க. சரி கீ லட்டு வைங்க அப்படின்னு அது ஒன்று வாங்கி காமிக்க. பாருங்கள் ஃப்ரெண்டு, நம்ம எப்போயும் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல, அதில் நெய் லட்டு. இது வந்து மோத்தி லட்டு, அந்த இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த மோத்தி லட்டு. இப்போ என் பையன் டியூஷன் கிளம்பும்போது கரெக்டாக வந்துட்டோம். தம்பி ஏதாவது லட்டு சாப்பிட்டு போடா அப்படின்னு. எனக்கு இது தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு போனான். நல்லா இருக்குதான்னு கேட்டேன். நல்லா இருக்குதுமா அப்படின்னா. ரவா லட்டு தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு வந்து ஆக்சுவலாக 90 ருபீஸு. 90 ருபீஸு. இன்றைக்கி ஆஃபரில் வந்து 45 40 தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும், போட்டிருக்காங்க. வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பாசிப்பருப்பு லட்டு பாருங்களேன், நல்லா இருக்குதுன்னு சொன்னான் என் பையன் சாப்பிட்டு. பிள்ளைகளுக்கு அங்கே லட்டு வந்து டேஸ்ட்டு கொடுத்தாங்க. அது மோத்தி லட்டு தான் கொடுத்தாங்க, பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுங்க அங்கேயும். இப்போ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷம்தான். போன 1 மாதத்துக்கு முன்னாடி மைசூர் பாக்கில் போட்டாங்க ஆஃபரு.
இப்போ வந்து இதில் ஆஃபர் போட்டிருக்காங்க, ரவா லட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க. நல்லா திருப்பதி லட்டு, அதுக்கப்புறம் நெய் லட்டு, அதுலேயும் ஒரு 7 வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியாது முன்னாடி ஆஃபர். நாங்கள் போன தடவை மைசூர் பாக்கு வாங்கும்போது ஃபஸ்ட்டு டேவே போயிட்டோம். எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. அதில் நம்மளாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். இன்றைக்கி நான் போகும்போது லாஸ்ட் டேவா, இன்றைக்கி நான் போகும்போது லாஸ்ட் டே இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது கேட்டேன். அது என்ன இந்த லட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி திருப்பதி லட்டு போட்டிருந்தாங்க. திருப்பதி லட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. திருப்பதி லட்டுலாம் முடிஞ்சிச்சு மாமி, இப்போ இருக்கிறது 2 தான். நெய் லட்டும் மோத்தி லட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நெய் லட்டு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சுட்டு அப்படியே மோத்தி லட்டு வச்சாங்க. இந்த பாருங்கள், இது பாசிப்பருப்பு உருண்டை. இதுவும் அதே மாதிரி தான் 90 ருபீஸ் வந்து 45 கொடுத்தாங்க. இதுவும் 90 ருபீஸ் வந்து 45. நான் லட்டு வந்து நான் 1 கிலோ வாங்குறேன்னு சொன்னார். 1 கிலோலாம் வேணாம், சும்மா 1/4 கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வந்து யார் சாப்பிட்றதில்ல, கடைசியில் அவர் தான் சாப்பிட்டுட்டு அவருக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எதுக்கு தேவையா, வேண்டாம், சும்மா ஆசைக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட பர்ச்சேஸ் இது தான் இப்போதைக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட இன்றைக்கி. அந்த லட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். எதனா ரவா லட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். பிள்ளைங்கள்லாம் மோத்தி லட்டு சாப்பிட்டாங்க. எல்லாருமே ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. மத்தியானம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் பொரித்து முட்டை பொரிச்சிருந்தோம். பிள்ளைங்களுக்கெலாம் வந்து அந்த லட்டில் வந்து திருப்பதி லட்டு வாங்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த தடவை ஆஃபர் போடும்போது கட்டாயமாக பார்த்து திருப்பதி லட்டு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த திருப்பதி லட்டு டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க. திருப்பதி போகும்போதெல்லாம் அந்த லட்டுக்காக அப்படியே காற்று கடந்து வாங்கிட்டு வருவோம். இப்போ கொஞ்ச நாளாக போகிறதே இல்லை. முன்னாடிலாம் வருஷம் திருப்பதி போயிடுவோம். நல்லாயிருக்கும். திருப்பதியில் போனால் அந்த புளியோதரை பிரசாதம் கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பதி லட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ பெருசாக. அதுவும் சின்ன பிள்ளையிலேருந்து வருஷம் ஆனுவல் லீவுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த லட்டு பெரிய லட்டாக பார்ப்போமே ஆளுக்கு. ஆனால் அங்கே லைனில் நிற்கும் போது குட்டி லட்டு போட்டு லைனில் நிற்கிறவங்களுக்குலாம் குட்டி குட்டியாக கொடுப்பாங்க. அதுவும் டேஸ்ட்டு சேம் தான். ஆனால் அந்த பெரிய லட்டு பார்க்கும்போது அந்த சின்ன வயசில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரிலாம் இப்போ போகிறதே இல்லை, திருப்பதி போகிறதே இல்லை. போகணும், வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க சாயந்தரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி, பானிபூரி வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸெல்லாம் கூப்பிட்டு போய் பானிபூரி வாங்கி கொடுத்தோம். அந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் குட்டீஸ்லாம் எனக்கு ரசம் நிறையா ஊற்றுங்க, அது ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பானிபூரியில் ஊற்றி விரும்பி குடிக்கிறாங்க. என் பையன்லாம் அந்த ரசத்தை டம்ளர்லேயே வாங்கி குடிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வேறு குடிக்கிறாங்க. என்னடா இருக்குது, அவன் எந்த தண்ணியில் பண்ணுறானோ, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுனாலும் கேட்க மாட்டேதுங்க பிள்ளைங்க. வீட்டில் நம்ம இவ்வளோ தான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிட மாட்றாங்க. இது மாதிரி ரோட்டு கடையில் விற்கிறத தான் விரும்பி சாப்பிட்றாங்க, வேணுன்றாங்க, பிடிவாதம் பண்ணுறாங்க. அது மாதிரி காளான், மஷ்ரூம் காளான் இருக்க பாருங்கள், காளான் கிரேவி விற்பாங்க. அது 30 35 ருபீஸோ தான். அதை வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதை சாப்பிட்டு நைட்டு டிஃபனே கிடையாது. அப்போ அது சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன் கேட்குறீங்க? நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், பார்த்து ஒவ்வொன்றும் செய்கிறோம். ஆனால் அங்கே கடைகளில் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது என்னம்மா டேஸ்ட்டாக இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விரும்பி சாப்பிட்றானுங்க. அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் சமைக்கவும் இல்லை. சரி பிள்ளைங்களுக்கு இப்படியே வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் பார்த்தா நாங்கள் அமைதியாக வந்தாலும் என் வீட்டுக்காரர் எங்கள் மாமா சும்மா இருக்க மாட்டுறாரு. இந்த புரோட்டா நல்லா இருக்குது, வாங்கி சாப்பிடுங்க, பன் புரோட்டா நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். காலையிலேயும் இடியாப்போம், மத்தியானம் சமைச்சோம், அது இருக்குது போதும்னா கேட்கல. இல்லை, இது இந்த கடையில் பார்க்கவே நல்லா இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. பன் புரோட்டா, அப்புறம் புரோட்டா, சப்பாத்தி, சில்லி புரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை தான், நானே சொல்கிறேன், பானிபூரி வாங்கி தரது கெடுதல், பிள்ளைங்க கெடுதல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளே இந்த வயசில் இவ்வளோ வயசாகிடுச்சு, கடைகளை எதை பார்த்தாலும் வாயை அடக்கிறது இல்லை. ஹோட்டல்லையே தான் வாங்கி சாப்பிட வாய் கேட்குது. அப்புறம் பிள்ளைங்க எப்படி இருக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம வாயை அடக்கணும். நான் தான் முதல்ல வாயை அடக்கணும். ஆக்சுவலாக வாங்குவோம், ஹோட்டலில் பார்த்தோன்னே அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஆனால் அளவாக தான் 1 1/2 அப்படி தான் சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்றது. எப்போவுமே நான் நிறையா சாப்பிட மாட்டேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டு அதுதான் அவங்களுக்கு தான் கெடுதலாக போயிடும்.
எங்கள் மாமா எப்போவுமே திட்டுவார், எதையாவது இது வேணும்னு சொல்லி வாங்கி முழுசாக சாப்பிட்றியா கிடையாது, வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது, இது எதுக்கு வாங்குறேன்னு சொல்லி தான் திட்டுவார். அது புரோட்டா மைதாவே இப்போ சேர்க்கவே கூடாதுன்றாங்க எல்லோரும். சில்லி புரோட்டா பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி, என் பொண்ணு அந்த டயட்டில் இருந்தாலா, அதனால் எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொல்லி சப்பாத்தி வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ப்ளெயின் புரோட்டா வேறு வாங்கினோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.